முக்கிய செய்தி. தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதில் அரசுக்கு உடன்பாடு இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். இனிவரும் காலங்களில் புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்திருக்கிறார். முதலமைச்சர் பதவியேற்பு மற்றும் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்வில் தமிழ்த்தாய் வாழ்த்தானது மூன்றாவது இடத்தில் பாடப்பட்டது. இதற்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்திருக்கிறார். அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி பாடலே முதலிடத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இனிவரும் காலங்களில் புதிய நடைமுறை இல்லை என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது சர்ச்சையான நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதில் தமிழக அரசுக்கு உடன்பாடு இல்லை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்திருக்கிறார். இனிவரும் காலங்களில் புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி பாடலே முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்ட நிலையில் அது சர்ச்சையான காரணத்தால் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். இனிவரும் காலங்களில் புதிய நடைமுறை இல்லை என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்திருக்கிறார்.